தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருடன் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நற்கருணை பெருவிழா. இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாக இருந்தேன். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 15. திரு அவையின் இனியவர்களே, நற்கருணை கொண்டாட்டம் கிறிஸ்துவ வாழ்வியை நமக்கு சொல்லித் தருகின்ற பள்ளிக்கூடம் என்று நமது முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெண்டிகர் தமது மறைவுரையில் குறிப்பிட்டுள்ளார். அருளடையாளங்கள் அருள் வாழ்வில் ஊன்று. அருளடையாளங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் மையமாக திகழ்கின்றது. எல்லா அருளடையாளங்களுக்கும் ஊற்றும் உச்சமாக இருப்பது நற்கருணையே என்றும், திரு அவையின் பணிகள் அனைத்துமே இந்த நற்கருணை வாழ்வியலை மையப்படுத்தியே உள்ளன என்றும் நமக்கு 2ஆம் வத்திக்கான் சங்கம் போதித்துள்ளது. முதல் திருவிருந்து வாழ்வில் மறக்க முடியாத பொன்னான நாள். இந்நாள் குழந்தைகளாகிய எங்கள் உள்ளத்தில் இயேசு மகிழ்ச்சியோடு வந்து தன் ஆசிரை பொழியும் நன்னாள். இறைமனித உறவையும் மனிதர்களுக்கு இடையே உள்ள உறவையும் சரி செய்யவும் ஆழப்படுத்தவும் உதவுவது நற்கருணை என்ற அருளடையாளம். நற்கருணை ஒன்றிப்பின் அன்பின் தியாகத்தின் அருளடையாளம். திருப்பலி இறைமனித உறவின் ஒரு உன்னத கொண்டாட்டம். இறைவனோடு ஒப்புரவாகி அவரது வார்த்தைக்கு செவிமடுத்து நற்கருணை வழிபாட்டில் அப்பரச காணிக்கைகளோடு இறைமக்களின் வாழ்வையும் ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்குகிறது. இது கடவுளை புகழ்ந்து நன்றி கூறவும், சாதாரண அப்பமும் ரசமும் ஆண்டவரின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறும் ஒப்பற்ற விசுவாச மறைபொருளை அறிக்கையிடவும் செய்கிறது. ஒரே குடும்பமாக திருப்பந்தியில் அமர்ந்து இறையாசிரை முழுமையாக பெற்று நம்பிக்கையிலும் அன்பிலும் வாழ்வை தொடர அருள், ஆற்றல், வல்லமை ஆகியவற்றை தருகின்றது. இத்தகைய மேலான கொடையை பெறப்போகின்ற குழந்தைகளாகிய எங்களுக்காக இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிக்க உங்களை வேண்டுகிறோம். இன்றைய முதன்மை திருப்பலியானது தங்களுடைய நிலைமறை குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், முதன்மை பெறும் குழந்தைகள் மேல்வா பிரிண்டோ அவர்களுக்கு கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டியும் இத்திருப்பலியை கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் ரோஜி லோடு அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேரி மார்கலேட் லூயிஸ் பாஸ்கல் சோபியாவின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோசப் ஜி லூடு குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குணசீலி லூடு சாமி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராஜேஸ்வரி சுப்ராஜ் மித்ரோன் மிருளான் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்தோனி ஜான் லூயிஸ் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நிரந்தர வேலை கிடைக்கவும் அந்தோனி வேலையில் விரைவில் கிடைக்க வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இக்கருத்துக்களோடு இன்று நாம் முதன்மை பெறக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்கள் நிலை வாழ்வை பெறுவதற்கு இந்த கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் என்றென்றும் அவர்களோடு தங்குவதாக. இந்த கருத்தோடு இந்த திருப்பலியை பக்தியோடு பங்கெடுப்போம். இத்தூய மறை நிகழ்வுகளில் தகுதியான முறையில் பங்கு பெற நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இயேசுவே நம்பிக்கை தாருவே இயேசுவே இயேசுவே இரங்குவே மன்னிப்பு வழங்கும் இயேசுவே மன்னிப்பு வழங்குவே மன்னிப்பு வழங்கும் இயேசுவே மன்னிப்பு வழங்குவே இயேசுவே இயேசுவே இரங்குவே அமைதி தாரும் இயேசுவே அமைதி தாருமே அமைதி தாரும் இயேசுவே அமைதி தாருமே இயேசுவே இயேசுவே என் மீது இரங்குவே இயேசுவே இயேசுவே என் மீது இரங்குவே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக உலகிலே மனதுக்கு அமைதியாகுக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மீட்பராயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேலிரக்கமாயிரும் ஏழையின் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஒரே திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக மனித இனத்தின் மீட்பினை நிறைவேற்றினீரே. இவ்வாறு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் அருள் அடையாளங்களின் வழியாக நம்பிக்கையுடன் அறிக்கையிடும் நாங்கள் உமது மீட்பு தொடர்ந்து வளர்ச்சி பெறுவதை கண்டுணரும் வரத்தை எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் மன்னிப்பு
இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம். உன்னத கடவுளின் அர்ச்சகர் மெல்கிசேதேக் ஆபிரகாமின் வெற்றிக்காக அவரை பாராட்டும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். ராட்சரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமுக்கு ஆசி வழங்குவராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 ஒரு பங்கை கொடுத்தார். ஆண்டவர் வழங்குவதற்காக
முன்னுரை. கொரிந்திய கிறிஸ்துவர்களுக்கு எழுதிய முதல் மடலில் திருத்தூதர் பவுல் இயேசு தாம் துன்புறுவதற்கு முந்தின நாள் நற்கருணையை ஏற்படுத்திய நிகழ்வு பற்றி எழுதுகிறார். இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 23 முதல் 25 வரை. ஆண்டவரிடம் இருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி 24வது அதிகாரம் இறை வசனங்கள் 28 முதல் 31 வரை. சீடர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக் கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். பின்னாடி போய் நில்லு, இந்த பக்கம் பாரு, பயங்க பக்கத்தில். Go to the boys, turn towards me and stand. Photographers அதே இடத்தில் நின்று நீங்கள் எடுக்கணும், வேற எங்கேயும் இதாகக்கூடாது. ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய புது நன்மை பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக புது நன்மை பிள்ளைகளுக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். காரணம், இன்று உங்களுடைய புது நன்மை திருவிழா. பொதுவாக போனாபார்ட் நெப்போலியன் பற்றி சொல்வார்கள். அவர் தன்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத நாள் எது என்று கேட்டபோது அவர் புது நன்மை வாங்கிய நாள் என்று சொன்னார் என்று சொல்வார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவர் வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்று போரிலே பல போர்களை வென்று பேரரசனாக மாறிய போது அவருக்கு ஆணவம் வந்துவிட்டார். அப்பொழுது ஒரு வழக்கம் இருந்தது. ஒரு அரசன் பேரரசனாக மாறினால் அந்த வெற்றி கடவுள் கொடுத்த வெற்றி, இயேசு ஆண்டவர் கொடுத்த வெற்றி என்பதனை அவன் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பேரரசனாக முடிசூட்டும் விழாவில் திருத்தந்தையை அழைத்து அந்த முடியை அவருடைய தலையில் சூட்டுவது அந்த காலத்து அரசர்களுடைய வழக்கம். ஆனால் நெப்போலியன் என்ன செய்தான் என்றால், அவனுடைய ஆணவத்தில் இந்த வெற்றி என்னுடைய வெற்றி, கடவுள் என்ன கடவுள், இயேசு என்ன இயேசு என்று சொல்லி அவன் பெரிய விழாவை ஏற்பாடு செய்து இதுபோல பெரிய மேடையில் அவனுடைய பேரரச முடியை வைத்து அவன் பவனியாக அவனுடைய ஜெனரலோடு வந்து அந்த முடியை எடுத்து அவனே தரையில் வைத்து கொண்டான்.
அப்படி ஆணவப்பட்ட ஒரு அரசனாக, ஆணவக்காரனாக அவன் இருந்தான். ஆனால் அவன் இறுதியிலே வாட்டர்லூ என்ற இடத்திலே தோற்கடிக்கப்படுகிறான். அவன் தோற்கடிக்கப்பட்ட பொழுது சொன்னான், ஓ கலிலேயனே, கடைசியாக நீ என்னை வென்று விட்டாய் என்று சொன்னான். அப்படி கடவுளுடைய முக்கியத்துவத்தை, இயேசுவினுடைய முக்கியத்துவத்தை அவன் இறுதியாக தோல்வி அடைந்த போது ஏற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு ஒரு தீவிலே ஒரு சில நண்பர்களோடு அவன் தனிமையிலே வாழ்ந்தபோதுதான் இந்த கேள்வியை கேட்டார்களாம், உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத நாள் எது என்றபோது ஒருவர் சொன்னாராம், பிறந்த நாளாக இருக்கும் என்று சொன்னாராம். இன்னொருவர் அரசனாக பொறுப்பேற்ற நாளாக இருக்கும் என்று சொன்னாராம். இன்னொருவர் பேரரசனாக முடிசூட்டிய நாள் என்று சொன்னாராம். அப்பொழுதுதான் தோல்விகளை எல்லாம் அடைந்து புத்தி வந்த நெப்போலியன் சொன்னானாம், இல்லை இல்லை, என்னுடைய புது நன்மை தான் என் வாழ்வில் மறக்க முடியாத நாள் என்று சொன்னானாம். அதுபோலதான் நம் எல்லோருக்குமே, நானும் பல விழாக்களை கண்டிருக்கிறேன். ஆனால் எந்த விழாக்கள் என்னுடைய நினைவில் இருக்கின்றன என்று ஒரு கணம் யோசித்து பார்த்தேன். 2 விழாக்கள் தான் என் நினைவுக்கு வந்தன உடனடியாக. ஒன்று என்னுடைய புது நன்மை, இன்னொன்று என்னுடைய குறிப்பிட்ட விழா. இதை விட்டு எத்தனையோ விழாக்களை நான் பார்த்திருந்தாலும் இந்த 2 விழாக்களும் எனக்கு நினைவு இருக்கிறது. குறிப்பாக புது நன்மை. இந்த புது நன்மை அல்லது திவ்ய நற்கருணை திருவிழா என்றால் என்ன? கை தூக்குங்க, பிரதர் மைக் கொடுக்குறவங்க மட்டும் பதில் சொல்லணும். நீங்கள் இந்த புது நன்மை திருவிழாவில் எதனை பெறுகிறீர்கள்? வரிசையா கொடுங்க. இயேசுவின் உடல். இயேசுவின் உடல். இயேசுவின் உடல் மட்டுமா? அடுத்தவர் இயேசுவின் திரு ரத்தம். இயேசுவின் உடலையும் திரு ரத்தத்தையும் உணவாக பெறுகிறீர்கள். ஆண்டவர் இயேசு எந்த நாட்டில் பிறந்தார்? பெத்லகேம் என்பது ஊர், கரெக்ட். எந்த நாட்டில் பிறந்தார்? இஸ்ரேல். இப்பொழுது இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு பிறந்த பொழுது பாலஸ்தீனா என்று அழைக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தை யார்? புனித யோசேப்பு. புனித யோசேப்பு. ஆண்டவர் இயேசுவினுடைய தாய் யார்? புனித மரியா. நம்முடைய ஆலயத்தினுடைய பாதுகாவலியின் பெயர் என்ன? மாத்தி பதில் சொல்லாத உங்கள்கிட்ட. புனித ஜெபமாலை அன்னை. ஏன் புனித ஜெபமாலை அன்னை என்று அன்னை மரியாள் அழைக்கப்படுகிறார்? ஜெபமாலையை அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. வெரி குட். அதாவது பாத்திமாவில் 3 சிறுவர்களுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார். அந்த 3 சிறுவர்கள் பேர் யாருக்காவது நினைவுக்கு இருக்கிறதா? லூசியா, பிரான்சிஸ்கோ, ஜெசிண்டா என்ற 3 சிறுவர்களுக்கு அன்னை மரியாள் 1917ஆவது வருஷத்திலே காட்சி கொடுத்தார். அப்பொழுது அந்த சிறுமிகளில் ஒருவர் கேட்டார், அம்மா உங்கள் பெயர் என்ன? அப்பொழுது அன்னை, நான் ஜெபமாலை அன்னை என்று தன்னுடைய பெயரை சொன்னார். அதற்கு பிறகு நீங்கள் ஜெபமாலை சொன்னீர்கள் என்றால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்று சொன்னார். அதனால்தான் உலகம் முழுவதும் ஜெபமாலை சொல்லும் வழக்கம் வந்தது. எனவே நம்முடைய அன்னை ஜெபமாலை அன்னை. அன்னை மரியாவுக்கு வேறு பெயர்கள் இருக்கின்றனவா? சகாயமாதா. அடுத்து பூண்டி மாதா. அடுத்து ஆரோக்கிய மாதா. அடுத்து வேளாங்கண்ணி மாதா. அடுத்து ஆரோக்கிய மாதா. சொல்லாத பெயர்கள். அடைக்கல மாதா. அடைக்கல மாதா. சலேட் மாதா. சலேட் மாதா.
பனிமய மாதா, இரக்கத்தின் மாதா, இரக்கத்தின் மாதா, இரக்கத்தின் மாதா சூளையழகுபுரம். எனவே அலங்கார மாதா, அலங்கார மாதா. நீங்க சொன்ன பெயர்கள்ல பல பெயர்கள் இடங்களின் பெயர்களாக இருக்கின்றன. வேளாங்கண்ணி, சலேஜ், பூண்டி, பாத்திமா, லூர்து நகர், இதெல்லாம் நீங்க சொல்லலை. இந்த பெயர்கள் எல்லாம் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடங்களின் பெயர்கள். எனவே அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடங்களே அன்னை மரியாவின் பெயர்களாக மாறியிருக்கின்றன. அதே போல சகாய மாதா, ஆரோக்கிய மாதா, அடைக்கல மாதா, இரக்கத்தின் மாதா என்று சொன்னீர்கள். இதெல்லாம் அன்னையினுடைய பண்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர். எனவே இப்படிதான் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவின் தாயாக இத்தனை பண்புகளை சுமந்தவராக இருந்தார். இந்த நற்கருணையை அருள் அடையாளம் என்று சொல்லுகிறோம். அருள் அடையாளம் என்றால் என்ன? அல்லது திருவருட்சாதனம். அருள் வாழ்வை குறித்து காட்டவும் அதனை வழங்கவும் கிறிஸ்து ஏற்படுத்திய நிலையான அடையாளமே திருவருட்சாதனம் ஆகும். அழகா சொன்ன, மறுபடியும் சொல்லு, நிறுத்தி சொல்லு. அருள் வாழ்வை குறித்து காட்டவும் அதனை வழங்கவும் கிறிஸ்து ஏற்படுத்திய நிலையான அடையாளமே அருள் அடையாளம் ஆகும். அருள் வாழ்வை குறித்து காட்டவும் அதனை வழங்கவும் கிறிஸ்துவே ஏற்படுத்திய அடையாளமே அருள் அடையாளம். அழகா சொன்ன. அதாவது கண்ணால் காண முடியாத கடவுளின் அருளை காணக்கூடிய விதத்தில் நமக்கு தருகிற அருளின் வாய்க்கால்கள் அருள் அடையாளங்கள் என்று புனித அக்குவின் தோமா என்ற இறையலார் சொன்னார். எனவே இப்படி அருள் அடையாளங்கள், இந்த அருள் அடையாளங்களில் நாம் கடவுளுடைய அருளை பெறுகிறோம். எத்தனை அருள் அடையாளங்கள் இருக்கின்றன? 7. வரிசையா சொல்லுங்க. 1. திருமுழுக்கு, ஒப்புரவர் சரணம், திருமணம், நோய்கள், உறுதி பூசுதல், குருத்துவம். குருத்துவம். எனவே திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை, ஒப்புரவு அருட்சாதனம், நோயில் பூசுதல், திருமணம், குருத்துவம். இந்த 7 அருள் அடையாளங்களை 3 பிரிவுகளாக பிரிப்பர். தெரியுமா? முதலில் தொடக்க அருள் அடையாளங்கள், சாக்ரமெண்ட்ஸ் ஆஃப் இனிசியேஷன், தொடக்க நிலை அருள் அடையாளங்கள். அவை திருமுழுக்கு, புது நன்மை, உறுதி பூசுதல். ஏனென்றால் உங்களை கிறிஸ்தவ அருள் வாழ்வில் அவை அறிமுகப்படுத்துவதால், தொடங்கி வைப்பதால் அவை தொடக்க அருளடையாளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இரண்டாவதாக வாழ்வின் அருளடையாளங்கள் அல்லது ஒப்புரவின் அருளடையாளங்கள் என்று அழைக்கப்படுகின்றவை 2 இருக்கிறது. ஒன்று பாவ சங்கீர்த்தனம், இரண்டாவது நோயில் பூசுதல். நாம் ஒப்புரவாகி கடவுளோடும் மனிதர்களோடும் நலமாக வாழ்வதற்கு உதவி செய்கிறவை இந்த ஒப்புரவு அருளடையாளங்கள். இறுதியாக வாழ்வின் அருளடையாளங்கள். நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி 2ஆக பிரிகிறது: திருமண வாழ்வு அல்லது குருத்துவ வாழ்வு. எனவே திருமணம், குருத்துவம் இவை வாழ்வின் அருளடையாளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எனவே இந்த 7 அருளடையாளங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்வின் பல காலகட்டங்களிலே கொடுக்கப்படுகிறது. நாம் சொன்னோம், அருளடையாளம் என்பது அருளின் வாய்க்கால். செல்லுகிற பொழுது இயேசுவே அவர்களோடு நடந்து செல்லுகிறார். அவர் பேசிக்கொண்டு செல்லுகிறார். அவர் பேசிய பொழுதெல்லாம் அவரை இயேசு என்று அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அவர் அவர்களோடு தங்க போகிறார். எப்பொழுது தங்க போனார்? அவராக தங்க போனாரா? இல்லை. சீடர்கள் அவரிடம் விண்ணப்பிக்கிறார்கள், அவரிடம் மன்றாடுகிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு
ஆண்டவரே எங்களோடு வந்து தங்கும் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவும் அங்கே தங்க போகிறார். மாலையிலே அவர்கள் சாப்பிடணும். அப்பத்தை எடுத்து பிற்கிறார். உடனே இவர்கள் கண்கள் திறந்து இவர்தான் ஆண்டவர் என்று கண்டுகொள்கிறார்கள். இதுதான் மிக முக்கியம். 2 நாட்களுக்கு முன்னால் இயேசு அல்லது 3 நாட்களுக்கு முன்னால் என்ன செய்தார்? அப்பத்தை எடுத்து பிட்டு இது என் உடல் என்றார். அதற்கு அடுத்த நாள் என்ன செய்தார்? சிலுவையிலே தன்னை பிற்க அனுமதித்தார். உயிர்த்த பிறகு அப்பத்தை எடுத்து பிட்டவுடன் பிடுதல் ஒரு அருமையான அடையாளம், இயேசுவின் அடையாளம், இயேசு என்பதன் அடையாளம். எனவே சீடர்கள் கண்டுகொள்கிறார். இயேசு பேசிக்கிட்டு வந்தார், அவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தார். அவரை அடையாளம் காணாத சீடர்கள் அப்பத்தை பிட்டவுடன் கண்டுகொண்டார்கள். காரணம், அவர் இறப்பதற்கு முந்தின நாள் அப்பத்தை பிட்டார். அடுத்த நாள் சிலுவையில் தன்னை பிட்டு உடைபட அனுமதித்தார். எனவேதான் நற்கருணை பற்றி நான் எழுதிய புஸ்தகத்திற்கு உடைபட உருவாக்க என்று தலைப்பு கொடுத்தேன். எனவே இப்படி உடைபடுவதற்காகவே இயேசு வந்தவர். தன்னை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? நானும் நீங்களும் மீட்பு பெறுவதற்காக. இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் என்ற அர்த்தம். எனவே நாம் மீட்பு பெறுவதற்காக ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்தார். எனவே நம்ம களைப்பாயிட்டோம், பசியாயிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறோம்? சாப்பிட போறோம். அதுபோல ஆன்மீக வாழ்வில் சோர்வும் களைப்பும் பயமும் அதிருப்தியும் ஏற்படுகிறது என்றால் நீங்கள் யாரை தேடி வர வேண்டும்? ஆண்டவர் இயேசுவை தேடி வர வேண்டும். எங்கே தேடி வர வேண்டும்? ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் இருக்கிறார்? பல இடங்களில் இருக்க, துரும்பிலும் தூணிலுமா? எங்கும் இருப்பது தந்தையாகிய இறைவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையில் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். எனவே இன்னும் திருத்தந்தை 6ஆம் பவுல் இன்னும் ஒரு சில இடங்களை சொன்னார். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரிலும் இயேசு இருக்கிறார். இறை வார்த்தை பைபிளிலே இயேசு இருக்கிறார். இந்த திருச்சமூகத்தில் எங்கு 2-3 பேரை என் பேரால் கூடியிருக்கிறீர்களோ அங்கு நான் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? எனவே இந்த திருச்சமூகத்தில் இருக்கிறார். எங்களை போன்ற திருச்சபையினுடைய ஆன்மீக தலைவர்களில் இருக்கிறார். இருந்தாலும் மிக குறிப்பாக ஆண்டவர் இயேசு நற்கருணை பேழையில் இருக்கிறார். இந்த நற்கருணை பேழையிலே நாம் அந்த திருப்பிடத்திலிருந்து தான் கொண்டு போய் வைக்கிறோம். எனவே நீங்கள் திருப்பலி காண வர வேண்டும். திருப்பலியிலே இயேசுவை உணவாக உட்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு திருப்பலி முடிந்து உங்களுக்கு சோர்வு ஏற்படுகிறது, களைப்பு ஏற்படுகிறது, பிரச்சனை வருகிறது, வேற எங்கேயும் போய்விடக்கூடாது. தம் அடிக்க போயிடக்கூடாது, தண்ணி அடிக்க போயிடக்கூடாது. அதற்கு பதிலாக கோவிலுக்கு வர வேண்டும். ஆண்டவர் இயேசு உங்களை பார்க்கிறார், நீங்கள் அவரை பார்க்க வேண்டும். அவர் உங்களை பார்ப்பார், உங்களுடைய இதயத்தை பார்ப்பார், உங்கள் மனதில் இருக்கிற புண்களை, ரணத்தை, பிரச்சனைகளை பார்ப்பார். உங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் நம்பிக்கையையும் கொடுத்து அனுப்புவார். எனவே நற்கருணையில் இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை அரவணைக்கும் பிரசன்னம், உங்களை ஏற்றுக்கொள்ளும் பிரசன்னம், உங்களை அன்பு செய்யும் பிரசன்னம், உங்களை குணமாக்கும் பிரசன்னம். திருப்பி யாராவது சொல்லுங்க. இயேசுவின் நற்கருணை பிரசன்னம் அரவணைக்கும் பிரசன்னம், ஏற்றுக்கொள்ளும் பிரசன்னம், குணமளிக்கும் பிரசன்னம், அன்பு செய்யும் பிரசன்னம். எனவே இப்பேற்பட்ட பிரசன்னம். எனவே நற்கருணை என்பது ஒரு பலி. அதற்குத்தான் திருப்பலியிலே கொண்டாடுகிறோம். காரணம், இயேசு நமது மீட்புக்காக நம்மை வழங்கினார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10:10. யாராவது டக்குன்னு எடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10:10. புதிய ஏற்பாட்டில் கொரிந்தியருக்கெல்லாம் பின்னாடி இருக்கும். 10 அதிகாரம் 10 வசனம் 10. ஆபிரகாம் வாசி.
ஒரே ஒரு முறை சிலுவையில் தன்னை வழங்கியதன் காரணமாக இயேசு நம் அனைவரையும் மீட்டு விட்டார் என்று சொல்லுகிறார். எனவே அந்த திருப்பலியை, அந்த கல்வாரி பலியை திருப்பலியிலே கொண்டாடுகிறோம். ஏன் கொண்டாடுகிறோம்? அந்த கல்வாரியில் என்ன நிகழ்ந்ததோ நம்முடைய மீட்பு, அந்த மீட்பு எங்கு நிகழ வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஆன்ம வாழ்வுக்கு சக்தி தருவதற்காக நற்கருணையாக உட்கொள்கிறோம், விருந்தாக உட்கொள்கிறோம். அதற்கு பிறகு திவ்ய நற்கருணையிலே, நற்கருணை வேளையிலே இருக்கிற இயேசுவை உற்று பார்த்தால், ஒரு இடத்துல உன்னை உற்று பார்த்த உடனே விஷப்பாம்பால கடிபட்டவங்கெல்லாம் சுகமாயிட்டான், சாகாம எந்திரிச்சு சுகமாயிட்டான். படிச்சிருக்கீங்களா? விடுதலை பயண நூல்ல என்ன செய்கிறார்கள்? கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். அப்பொழுது விஷப்பாம்புகள் அவர்களை கடித்து விடுகின்றன. மோயிசன் போய் சொல்றார், ஆண்டவரே உன் மக்கள் விஷப்பாம்பால் கடிபட்டு சாகிறார்கள். அப்பொழுது என்ன சொல்கிறார்? ஒரு வெண்கல பாம்பை செய்து நீ உயர்த்தி பிடி, அதை பார்ப்பவர்கள் எல்லாம் இந்த விஷப்பாம்புகளுடைய விஷத்தில் இருந்து மீண்டு விடுவார்கள் என்று சொல்லுகிறார். அது நிகழ்கிறது. அதுபோல நமக்கு எந்த விஷம் இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் நாம் வர வேண்டியது இந்த நற்கருணை நாதரிடம். இவரை உற்று பார்த்தால் நாம் குணமடைவோம், இவரை உற்று பார்த்தால் நாம் வாழ்வடைவோம், இவரை உணவாக உட்கொண்டால் நாம் என்றும் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் இயேசுவோடு வாழ்வோம். நீங்கள் இந்த உலகிலும் சிறப்பாக வாழ்வதற்கு இயேசுவின் உங்கள் வழித்துணையாக, உங்கள் உணவாகவும், மறு உலகிலும் நிறை வாழ்வை பெறுவதற்கு ஆண்டவர் இயேசு உங்களோடு இன்று முதல் என்றும் முழுமையாக அருளடையாளமாக தங்கி உங்களை வாழ்விக்க வேண்டும் என்று தந்தையர்களும் நாங்களும், உங்களுடைய பெற்றோர்களும், உங்களுடைய உறவினர்களும், நம்முடைய பங்கு மக்களும் உங்களுக்காக வேண்டுகிறோம். நீங்கள் கிறிஸ்துக்களாக, மறு கிறிஸ்துக்களாக வாழ்வதற்கு திவ்ய நற்கருணை ஆண்டவர் உங்களோடு பயணிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நம்முடைய விசுவாசிகள் மன்றாட்டுக்கு போயிடலாம். நம்பிக்கையாளர் மன்றாட்ட சொல்றவங்க இங்க வாங்க. வரிசை இல்லைங்க, வரிசையா வாங்க. 5 பேர் 4 பேர் வாங்க, வரிசை இல்லைங்க. அந்த பக்கம் திருப்பி. மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை, பாவம் செய்யவும் அவருடைய கட்டளைகளை நினை, ஒரு காலம் விரும்பாது. 4ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 5. அன்பின் இறைவா, என் குழந்தைகளை உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். விஞ்ஞான வளர்ச்சியினால், ஊடகங்களின் ஆக்கிரமிப்பினாலும், சமூக சூழல்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களினாலும் உங்கள் குழந்தைகள் கண்ணிக்குள்ளும் அலைபேசியிலும் முழுவதும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிகளிலும் பயணம் செய்யும் போதும் தீய எண்ணங்கள், தீய பழக்கங்கள் ஏற்படாதவர் இந்த சிறகுகளில் அடைக்கலம் தந்து காத்தருள வேண்டும் என்று புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். எசாயா 62ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 3. எங்களை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே, திராட்சை கொடியாகிய உம்மில் நாங்கள் கொடிகளாக இருக்கும் பெரும் பாக்கியத்தை அளித்தவரே, உம்மை புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் உம்மை விட்டு பிரியாத வரம் தாரும். தந்தையே, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். இக்காலகட்டத்தில் துறவரத்தினர் சந்திக்கும் சவால்களின் பிரதிபலிப்பாலும், சுருங்கிய தனி குடும்ப சூழ்நிலைகளாலும் இறைபணி செய்ய இளையோர் தயங்குகின்றனர், பெற்றோர் மறுக்கின்றனர்.
நீர்தாமே பலரின் உள்ளத்திலும் பேசி உமது அழைத்தலை ஏற்று வாழ புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உமது பெயரால் கூடும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனே உமக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழவும் எங்கள் அன்பியங்களிலும் பங்கு தளத்திலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் கூடி ஆன்மீக காரியங்களில் முழு ஈடுபாடுடன் வளர வேண்டும் என்று புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனது சத்தை ஊண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். யோவான் 6வது அதிகாரம் 56 வசனம். அன்பின் இறைவா, எங்களுக்காக உம்மையே உணவாக கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது சத்தை ஊண்டு எங்களை உமது பண்புகளால் நிரப்பும். ஏழை பணக்காரர், உயர்ந்தோர் தாழ்ந்தோர், படித்தவர் பாமரர் போன்ற வேறுபாடுகளை களைந்து சமத்துவ உறவில் நிலைத்திருக்க வரம் தரும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சமர்ப்பித்த மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். குறிப்பாக எங்கள் பங்கில் புதுநன்மை பெறுகிற உம்முடைய பிள்ளைகள், இவர்கள் ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், இவர்கள் இன்று கொண்டிருக்கிற ஆர்வத்தை என்னாலும் கொண்டிருக்கவும், உண்மையிலேயே அவர்கள் மகிழ்ந்து வளரவும், அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள ஆன்ம வளர்ச்சியை கொடுத்து அவர்களை நீர் வளர்த்து நல்ல மனிதர்களாகவும் சீடர்களாக அவர்கள் வாழ துணை புரியவும், அவர்கள் எடுத்துக்காட்டான நல்ல கிறிஸ்தவர்களாக எதிர்காலத்தில் வாழ்ந்து சிறக்கவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். ஒன்று
உள்ளத்தில் கட்டி கொடுத்தீர். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகிறோம். இதனால் இந்த பரிவிரக்கத்தினால் உள்ளடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறர் அன்பின் பிணைப்பாகவும் மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பெருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகிறோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. உங்கள்
நடுவில். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் வைவித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பணிக்க வரையும் மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிணற்றை வெடித்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே இறைவா, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இவ்விதமான உயிர் உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிறமை கொண்டாடுகிறோம். இப்பலியினால் இரு முழங்கனிய திருவுளமானே, இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் கூட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் ஜெபமாலை அன்னையும் இடைவிடா சகாய தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியம் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவி பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆந்தனி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருடன். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை ஏற்க நோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தரும் சமாதானத்தையும் அமைதியையும் அன்போடு பகிர்ந்தளிப்போம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன், எனது ஆன்மா நலமடையும். பிள்ளைகள் பெற்றோரிடம் மன்னிப்பு.
அன்புள்ள அப்பா அம்மா, நாங்கள் உங்களின் அன்பு பிள்ளைகள், நீங்கள் எங்களின் அன்பு பெற்றோர்கள். ஆனால் பல சமயங்களில் உங்களின் அன்பையும் பாசத்தையும் உணராது எங்களின் விருப்பம் போல நடந்து தங்களை புண்படுத்தியுள்ளோம். இந்த நல்ல நாளில் அனைத்தையும் எண்ணி பார்க்கின்றோம். இறை இயேசுவுக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் செய்த சிறு சிறு குற்றங்கள், பாவங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தல். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் என்றும் எங்களின் செல்ல பிள்ளைகள். நீங்கள் என்றும் நலமே இருக்கவே ஆசிக்கிறோம். நீங்கள் செய்த அனைத்து குற்றங்களையும் மனதோடு மன்னிக்கின்றோம். இன்று இறைமகன் இயேசு உங்களின் உள்ளத்தில் வர இருக்கிறார். அவரின் அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் என்றும் சுவைத்து வாழ்ந்திட வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணையை தயாரிப்போடு இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளவும், பிற சபைகள் சமயங்களை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருந்த இடத்திலே இருந்து ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
முதல் முறையாக ஆண்டவர் இயேசுவை அருள் அடையாளமாக உட்கொண்ட பிள்ளைகளுடைய சார்பாக ஒரு குழந்தை இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிற நன்றி மன்றாட்டு. நற்கருணை உட்கொண்ட பின் மன்றாட்டு. அன்புள்ள இயேசுவே, நீர் என் உள்ளத்தில் வந்துள்ளீர். நான் உம்மை ஆராதிக்கின்றேன், வாழ்த்தி போற்றுகின்றேன். என்னில் நீர் வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீர் என்னை ஆசீர்வதியும். உமது அருள் வரங்களால் என்னை நிரப்பும். என் பெற்றோரையும் உறவினர்களையும் நண்பர்களையும் என் பங்கில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். சிறப்பாக ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் ஆகியோர் மீது உமது கருணை கண்களை திருப்பி அருளும். இனிய இயேசுவே, உமது ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னை புது படைப்பாக மாற்றி அருளும். நான் உமது மனநிலையை பெற்று உம்மை போல் வாழ அருள் தாரும். இனி நான் என் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் உம்மையே வெளிப்படுத்தவும், எல்லா வேளையிலும் இறையாட்சியின் கருவியாக செயல்படவும் வரம் தாரும். எனது குடும்பத்திலும் தெருவிலும் பங்கிலும் வாழும் அனைவரோடும் அன்புறவும் தோழமையும் கொண்டு வாழ வரமருளும். வறியவர்கள் மீது பரிவு காட்டி என்னிடத்தில் உள்ளதை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் தாராள உள்ளத்தை தாரும். எப்போதும் உமது விருப்பத்தையே நிறைவேற்ற ஆற்றலை அளித்தருளும். ஆமென். அன்பிற்குரிய பொது நன்மை பிள்ளைகளை, எல்லாமே கிளாஸாக எடுத்துட்டு ஓகேவா வந்துட்டு யாரும் கிளாஸாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் போனாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 118:1. மனித வாழ்வில் இறைவன் செய்யும் வல்லமைமிக்க செயல்களை எண்ணி பார்த்து நன்றி கூறும் உச்சக்கட்ட அடையாள செயல் நற்கருணை. இறை சமூகமாக சேர்ந்து தங்கள் வாழ்வில் இறைவன் காட்டிய கருணைக்கு நன்றி கூறும் நேரங்கள் ஆனந்தத்தின் நேரங்கள், ஆற்றலின் நேரங்கள், அற்புத நேரங்கள். அன்பு இயேசுவே, உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் எங்களுக்கு ஆன்ம உணவாக அளித்துள்ளீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு இயேசுவே, நாங்களும் உம்மை போல் தியாக உள்ளத்தோடு, அன்பு உள்ளத்தோடு, தூய உள்ளத்தோடு பிறரை அன்பு செய்து வாழவும், எவ்வித வேற்றுமைகளும் பாராட்டாமல் எல்லோரையும் ஏற்று பிறருடைய குற்றங்களை மன்னித்து நீதியோடும் உண்மையோடும் எங்களிடத்தில் உள்ளவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழவும், இறையாட்சியின் மதிப்பீடுகளின்படி வாழ்வோம் என்று உறுதி கூறி, நாங்கள் புதுநன்மை வாங்குவதற்கு எங்களை உற்சாகப்படுத்தி ஆலோசனை வழங்கி நல் வழிகாட்டியாய் இருந்த தெற்கு வட்டார அதிபர் நம் பாசமிகு பங்கு தந்தைக்கு நன்றிகள் பல. மேலும் உதவி பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர், ஞான பெற்றோர்களுக்கு இவ்வினிய நன்னாளில் நன்றி கூறுகிறோம். நன்றி. சகோதர சகோதரிகளே, 2021 ஆண்டுக்கான நமது பாதுகாவலின் புனித ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை இந்த பெருந்தொற்று காலத்தில் அடக்கமாக அரசின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு 4 நாட்களிலே நாம் கொண்டாடி நிறைவுக்கு வருகிற தினத்தில் இருக்கிறோம். இன்று இறுதி நாள். இன்று காலையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு பொது நன்மை கொடுத்து ஆண்டவர் இயேசுவை உணவாக அவர்களுக்கு வழங்கி நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இன்று மாலை இந்த ஆண்டினுடைய உச்சகட்ட நிகழ்வு திருவிழா திருப்பலி சரியாக 5:30 மணிக்கு நவநாள் ஆரம்பமாகும். 5:30 மணி என்றால் 5:45 வீட்டிலிருந்து புறப்படக்கூடாது. 5 மணிக்கெல்லாம் வீட்டிலிருந்து புறப்பட்டு, தூரமானவர்கள் 4 மணிக்கெல்லாம் புறப்பட்டு சரியாக 5:30 மணிக்கு சகாய அன்னை நவநாள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தை வளாகத்திலேயே சிறிய சப்பர பவனி ஜெபமாலையோடு ஜெபித்து நாம் ஆலயத்திலே நிறைவு செய்கிறோம். அதனைத் தொடர்ந்து திருவிழா திருப்பலியை தொடர்ந்து அதனுடைய முடிவில் கொடியிறக்கத்துடன் நம்முடைய ஜெபமாலை அன்னை ஆலய திருவிழா நிறைவுக்கு வரும். எனவே நம்முடைய பங்கு மக்களும்
மற்ற பங்குகளில் வந்திருப்பவர்களும் இந்த விழாவிற்கு வந்து ஜெபமாலை அன்னையினுடைய ஆசிரை பெற்று செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு நினைவுபடுத்துதல், திருப்பணிக்கு வருபவர்கள் நன்மை வாங்கியவுடன் ஓடிவிடாதீர்கள். இறுதி ஆசிர்வை வாங்கி சென்றால்தான் அது நிறைவு. எனவே முழுமையாக இருந்து நாங்கள் சொல்லுகிற அறிவிப்பு உங்களுக்கு தேவையில்லை என்று அல்ல, உங்களுக்காகத்தான் அந்த அறிவிப்புகள் சொல்லப்படுகின்றன. எனவே நீங்கள் முழுமையாக இருந்து விழாவிலே இறுதி வரை இருந்து செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்று திருப்பலிக்கும் விழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்படும் என்பதனையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே அன்பிற்குரிய என்னுடைய புது நன்மை பிள்ளைகளே, நான் உங்களிடம் சொன்னது போல என்னுடைய குருத்துவ வாழ்வுடைய பெரும்பகுதி 35 ஆண்டுகள் குருவாக பணியாற்றி இருக்கிறேன். அதில் 30 ஆண்டுகள் குருக்களுடைய பேராசிரியர், குரு மாணவர்களுடைய பேராசிரியராக இருந்திருக்கிறேன். இப்பொழுது ஏற்கனவே 3000 குருக்கள் உலகிலே பல இடங்களிலே பணியாற்றுகிறார்கள். ஆனாலும் உங்களுக்கு நான் பாடம் எடுத்தவுடன் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. சின்ன பிள்ளைகளுக்கு எடுக்கிறோமே, பெரியவங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்துட்டு என்று யோசித்தேன். ஆனால் நான் போதும்னு சொன்னால் கூட இல்லை ஃபாதர், என்ன ஃபாதர் அதுக்குள்ளே முடிக்கிறீங்க என்று கேட்டீங்களே, அது எனக்கு பெரிய வெகுமதியாக இருந்தது. அதே போல் அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்க போகலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை ஃபாதர் கூட்டிகிட்டு போய் டிவி பார்க்க வைப்பாங்க, அதனால நாங்கள் ஜெபமாலை சொல்லிட்டு போகிறோம்னு சொன்னீங்களே. நம்முடைய தமிழக திருச்சபைக்கு, குறிப்பாக நம்முடைய புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்திற்கு எதிர்காலம் இருக்கிறது என்பதனை உறுதி செய்திருக்கிறீர்கள். எனவே உங்களை பொது நன்மை பயணத்திலே உங்களோடு சேர்ந்து பயணித்ததிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு விரைவிலேயே அடுத்த மாதம் ஜெபமாலை அன்னை ஆலய திருவிழா, வழக்கமாக ஜெபமாலை அன்னை திருநாள் அக்டோபர் 7ஆம் தேதி, அதே நாளில் நம்முடைய மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்கள் வந்து உங்களுக்கு உறுதி பூசுதல் அருட்சாதனத்தையும் வழங்கி ரொம்ப நாள் நீங்கள் காத்திருக்காம விரைவிலேயே உங்களுக்கு அதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கான வகுப்புகள் 26/9 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஆரம்பமாகும். இப்பொழுது எப்படி நீங்கள் உணவு கொண்டு வந்தீர்களோ அதுபோல மாலை 5 மணி வரைக்கும். அதற்கு அடுத்து 27ஆம் தேதியிலிருந்து வார நாட்களிலே 6ஆம் தேதி வரைக்கும் மாலை 4 முதல் மாலை 6:30 அல்லது 7 மணி வரை உங்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். இடையிலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி, அதாவது 26 செப்டம்பர் 3 அக்டோபர் ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 27 முதல் 6 முடிய உள்ள வார நாட்களிலும் உறுதி பூசுதல் வகுப்புகள் நடைபெறும். எனவே அந்த வகுப்புகளுக்கும் நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலே உங்களை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் பெற்றுள்ள இந்த விசுவாசத்தை தொடர்ந்து வளர்க்க வேண்டும். கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே அடுத்த வருஷம் பேட்ச் வருது பாருங்க, பொது நன்மை வாங்கிறதுக்கு. அது வரைக்கும் நீங்கள் பொது நன்மை பிள்ளைகள். இந்த முதல் செட்டு உங்களுக்காகவே ரிசர்வ்டு. அதனால ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரலைன்னா யார் வரலைன்னு எனக்கும் தெரியும். அதுக்காக பயந்துக்கிட்டு வரக்கூடாது, பாசத்தோடு வர வேண்டும். உங்களுக்கு முதல் இருக்கை தருகிறோம், முதல் மரியாதை உங்களுக்கு. எனவே நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் அப்பா அம்மா பாட்டி அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வரணும். பாருங்கள், நீங்கள் வந்ததுனால இன்னைக்கு சர்ச் ஃபுல்லு. இவ்வளவு ஃபுல்லாக நான் ஒரு நாள் பார்த்ததில்லை. வருஷம் ஒன்று முடிய போகுது எனக்கு. எனவே நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட்டு வந்து எல்லாரும் விசுவாச சமூகமாக வளர வேண்டும். எனவே தொடர்ந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமை திருப்பணிகளுக்கும் வர வேண்டும். முதல் இருக்கைகள் உங்களுக்குரியது. அதே போல் குடும்பத்திலும் ஜெபமாலை சொல்ல வேண்டும். என்று சொன்னீங்கல்ல, டிவி பார்க்க வைக்கிறாங்க, நீங்கள் ஆஃப் பண்ண வைங்க. ஆஃப் பண்ணிட்டு ஜெபம் சொல்லுவோம், விவிலியம் வாசிப்போம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அப்பா அம்மாவையும் கேட்க வைங்க. எனவே அப்படி நல்ல முன்மாதிரி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தொடர உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நீங்கள் நன்றி சொல்லி இருக்கிறீர்கள். நானும் நன்றி சொல்வது என்னுடைய கடமை. எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி, நம்முடைய பேராயருக்கு நன்றி. நம்முடைய குருக்கள் எல்லாம் இந்த வாரம் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சிறப்பு சலுகை வழங்கி இந்த வாரம் நீங்கள் இருந்து உங்களுடைய விழாவை கொண்டாடுங்கள் என்று அனுமதித்த நம்முடைய பேராயர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்து நம்முடைய பங்கிலே எனக்கு வலதுகரமாக இருப்பவர் நம்முடைய துணை பங்கு தந்தை பிரவீன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளார்ந்த மகிழ்ச்சியோடும் சகோதரத்துவத்தோடும் எல்லா வகையிலும் எனக்கு உதவி செய்கிறேன் நம்முடைய துணை பங்கு தந்தை மனு பிரவீனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒருத்தருக்கு சிறப்பாக நான் நன்றி சொல்லணும். நன்றி சொல்லலைன்னா
என்னுடைய கடமையில் நான் தவறியவன் ஆவேன். யார் சொல்லுங்க பார்ப்போம்? பொதுநன்மை பிள்ளைகள் யாருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும்? பிரின்ஸ், உங்கள் ஞான பெற்றோர்களுக்கு ரெண்டாவது தான் உங்கள் பெற்றோர்களுக்கு முதல்ல. சரியா? ஞான பெற்றோர்கள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்க தான் உங்களை ஆன்ம வாழ்வில் உங்களோடு சேர்ந்து பயணிக்கணும். ஆனால் திருநாளுக்கு திருநாள் வருவாங்க அவங்க, அதுதான் நடைமுறை. இருந்தாலும் பரவாயில்லை. ஞான பெற்றோர்களுக்கு என்னுடைய நன்றி. குறிப்பாக உங்களை பயிற்றுவித்த மேம் யாரு? திருமதி பெயாட்ரிஸ் ரெக்ஸ். நமது ஜெபமாலை என்ற ஆலய வழிபாட்டு குழுவின் தலைவியாகவும் இந்த பொதுநன்மை வகுப்புகளுடைய தலைமை பயிற்சியாளராகவும் இருந்து மிக பொறுப்போடு மாலை 4 மணிக்கு வந்துட்டு இரவு 9 மணிக்கு வீட்டுக்கு போய் 10 மணிக்கு சாப்பிடுகிற வரைக்கும் ஒரு தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இப்படி அதுவும் மிகுந்த தியாக உள்ளத்தோடும் விசுவாசத்தோடும் பணியாற்றி வருகின்ற அவர் மட்டுமல்ல, அவருடைய கணவருடைய பிள்ளைகள் அத்துணை பெருமை. இப்படி பணியாற்றுகிற குடும்பங்கள் பெருகிவிட்டால் அப்படியே கிறிஸ்தவம் நிறைய வளர்ந்துவிடும். எனவே இந்த நேரத்திலே திருமதி பெயாட்ரிஸ் ரெக்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி பெற்றோர்களுடைய சார்பாகவும் பங்கு சார்பாகவும் கௌரவிக்க பெற்றோர்களின் சார்பாக திருமதி மலரை அன்போடு அழைக்கிறேன். இங்கே வாங்க. இவர்களோடு சேர்ந்து இவர்களுடைய வழிபாட்டுக்குழு உறுப்பினர்கள் திருமதி செல்வராணி, திருமதி புனிதா ஆகியவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அருள் சகோதரிகள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். திருமதி பெயாட்ரிஸோடு சேர்ந்து வழக்கமாக சகோதரிகள் பொதுநிலையினரை டாமினேட் பண்ணுவாங்கங்கிற ஒரு முற்சார்பு எண்ணத்தை தவிடுபடியாக்கி அழகாக நாங்களும் பொதுநிலை கிறிஸ்தவர்களோடு அழகாக இணைந்து வேலை செய்ய முடியும் என்று காட்டியவர்கள் மாதவரம் அன்னார் சபை பெருங்குடி சகோதரிகள். எனவே இருவர், குறிப்பாக சகோதரி ஆரத்தி அவர்களும் சகோதரி வெர்ஜில் அவர்களும் அந்த கம்யூனிட்டி முழுவதுமே நமக்கு துணையாக இருந்தார்கள். எனவே சகோதரிகள் அத்துணை பேரையும் பாராட்டுகிற வகையிலே அதனுடைய தலைவி சகோதரி ஆரத்தி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துமாறு மெர்லின் பெற்றோரின் சார்பாக மெர்லின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய பாடகர் குழு ஜெஸ்வின் தலைமையில் ஃபவுஸ்தினா, அலெக்ஸ், ஜோசப், சகாயம். தேங்க்யூ. அன்பிற்குரிய பிள்ளைகளே, இறுதி ஆசிர் முடித்த பிறகு இறுதி பாடல் பாடப்படுகிற பொழுது உங்களுக்கு பாடலுக்கு முன்னதாக உத்திரியமும் சுரூபமும் உங்களுக்கு தரப்படுகிற அன்பளிப்புகளும் மந்திரிக்கப்படும். உங்களுக்கு மற்ற உத்திரியம் ஜெபமாலையெல்லாம் பங்கு தந்தையின் அன்பளிப்பு. இந்த அடிப்படை ஜெபங்கள் நீங்கள் வீட்டில் ஜெபமாலை சொல்ல போகிறீங்கள என்னையிலிருந்து அதுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு அன்பளிப்பு தருபவர் மேம் பெயாட்ரிஸ் ரெக்ஸ் அவர்கள். எனவே இந்த பொருட்களை மந்திரித்து உங்களுக்கு உத்திரியம் போட்டு இந்த சர்டிஃபிகேட்டோடு சேர்த்து உங்களுக்கு சான்றிதழ், புதுமை சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். எனவே இந்த சான்றிதழையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக.
இறைவா, நாங்கள் உட்கொண்டையும் திருவுணவும் எங்களை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தத்தின் வழியாக சகோதரர் சகோதரிகள் ஒரே குடும்பமாக இணைக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் என்னாலும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இரக்கத்துடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாம் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பித்தருளும், உமது மீட்பை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, இம்மன்றாட்டை கேட்டருளும், உயம் கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மனுக்குலத்தின் மீட்பரே, உம் மீது கார்மேல் அன்னை கன்னிமரியா மீதும் கார்மேல் அன்னை கன்னிமரியா மீதும் கொண்ட அன்பினால் உம் ஊழியர் அணிய போகும் இந்த உத்திரியங்களை உமது வல்லமையால் ஆசீர்வதித்தரும். அதே போல ஜெபமாலை சொல்வதற்கு அவர்கள் பயன்படுத்த போகிற இந்த ஜெபமாலைகளையும் நூல்களையும் ஆசீர்வதித்தரும். உம் அன்னையின் பரிந்துரையால் பகைவரிடமிருந்து பாதுகாக்கப்பட்டு இவர்கள் உமது அருளில் இறுதி வரை நிலைத்திருப்பார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். பாவரி அன்னையே
Hey